தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை குறித்து பெரிய விவாதம் கிளம்பியிருக்கு. இதற்கான வழக்கு நேரடியாக அந்த திட்டத்துக்கு இல்ல, வேற ஒரு வழக்குல பேசும்போது உச்சநீதிமன்றம் இந்த விஷயம் எடுத்தாங்க. இந்த வழக்கு யார் கொடுத்தது? தமிழ்நாடு மின் விநியோக நிறுவனம் மத்திய அரசின் மின்சார சட்ட மாற்றத்துக்கு எதிராக மனு போட்டது. அதை விசாரிச்ச போது இலவச திட்டங்கள் பற்றி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? தேர்தல் நேரத்துல திடீர்னு பணம் கொடுப்பது சரியா? மாநிலங்கள் கடன் வாங்கி பணம் கொடுத்தா வளர்ச்சி பாதிக்காதா? எல்லாருக்கும் இலவசம் கொடுத்தா மக்கள் வேலை செய்யற விருப்பம் குறையாதா? அந்த பணம் சால, பள்ளி, மருத்துவம் போன்ற வளர்ச்சிக்கு போகணும் இல்லையா? இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுல முக்கிய பாயிண்ட் என்னன்னா, உச்சநீதிமன்றம் திட்டத்தை நிறுத்துங்கன்னு சொல்லல, ஆனா இலவசங்கள் அதிகமானால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கும்னு கவலை தெரிவித்தாங்க. ஏன் இது பெரிய விஷயம்? ஏன்னா தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை நேரடியாக பெண்களின் வங்கி கணக்குல பணம் போகும் திட்டம். அதனாலதான் நீதிமன்றம் இந்த பணம் எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டிருக்கா. அரசு என்ன சொன்னது? இந்த திட்டம் பெண்களின் வாழ்க்கைக்கு உதவி செய்யறது, குடும்ப செலவு, குழந்தைகள் படிப்பு, உணவு போன்ற விஷயங்களுக்கு உதவி செய்யறதுன்னு அரசு கூறுது. மொத்தத்துல உச்சநீதிமன்றம் திட்டத்தை நிறுத்தல, ஆனா இலவச அரசியல் குறித்து கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.